Hello friends, welcome to Ashu's recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாதி சிக்கன். இது ஃப்ரைட் ரைஸ், புலாவ், பிரியாணி அந்த மாதிரி ரைஸ் ஐட்டத்துக்கும் பூரி சப்பாத்திக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 டேபிள்-ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள்-ஸ்பூன் மிளகா பொடி, தனி மிளகா பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள்-ஸ்பூன் மல்லிப்பொடி, அதே மாதிரி ஒரு 1/2 டேபிள்-ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப்பு புளிக்காத கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்-ஸ்பூன், பாதி அளவுக்கு நம்ம இப்போ சால்ட்டு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள்-ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக பிசைங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு 1/2 டேபிள்-ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, இதையும் சேர்த்து கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க, அந்த மசாலா செய்கிற மாதிரி. இதை ஒரு மணி நேரம் அப்படியே நீங்கள் ஊற விட்டுருங்க. இந்த சிக்கனை அது மசாலா அப்படியே ஊறட்டு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 3 மீடியம் சைஸு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா சிக்கன் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இதுக்கு போதும். நம்ம சேர்த்த வெங்காயத்தில் பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அதாவது வெங்காயம் வதங்கி வருது பாருங்கள். ஹைதராபாதி சிக்கன் க்ரீன் கலர்லேயும் இருக்கும், அதாவது பச்சை மிளகாய் போட்டு செய்வாங்க. அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்குவோம். சிக்கன் மசாலாவில் நல்லா ஊறி இருக்குது. வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. இது ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டு. பாருங்கள், சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கு. இந்த நேரத்தில் உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாதி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. பாருங்கள், சிக்கன் ஒரு 1/2 குக் ஆகிருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கலருக்காக, காரமெல்லாம் இருக்காது. சேர்த்து கொஞ்சமாக கிளறி விடுங்க. அது ஆயில் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டு. இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் இல்லாட்டா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வீட்டில் இருக்கனால கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சிக்கனை நம்ம வேக விட்டுருவோம். தண்ணி விடும்போது நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு அந்த சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகுறது வரை வேக விடுவோம். பாருங்கள், ஆயில் எல்லாம் எப்படி மேலே வந்திருக்கு, சிக்கன் நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது கலரெல்லாம். இப்போ நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் எல்லாம் எப்படி மேலே வந்திருக்குது, ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆயில் நம்ம விட்ட தயிரெல்லாம் சேர்ந்து பாருங்கள், சிக்கன் ரொம்ப நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ கார்னிஷுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் எல்லா ரைஸ் வெரைட்டி கூட சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.